வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹீரோவோட நியூலி லான்ச் ஆன ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க. அதாங்க நம்ம ஹீரோவோட விதா VX2 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கூட்டரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி இந்த வெஹிக்கிளோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு 64,000லேருந்து வருதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உண்மையாலுமே வருது. அது என்ன ஏதுன்றதை எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்க்க முன்னாடி சின்ன நினைக்கல சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படின்னு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இந்த விதாவோட VX2லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு மொத்தம் 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பேசிக் வந்து விதா VX கோன்ற ஒரு வேரியண்ட்டு, விதா VX2 கோ, இதுதான் உங்களுக்கு பேசிக் மாடலு. இதோடைய அந்த ஒரு டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 70 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னும்ப்பா ப்ரைஸிங் அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன். அப்போ அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மொக்கையாக கொடுத்துருப்பாங்களோன்னு நினைப்பீங்க. பட் அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு 2.2 கிலோவாட்கான ஒரு ஸ்வைப்பபிள் டைப் பேட்டரி, உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியுமே இருக்குது. உங்களுக்கு ரேஞ்சு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பர் சார்ஜுக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 92 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்றது மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதெல்லாம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 6 கிலோவாட்கான பீக் பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. உங்களுக்கு 0 to 40 வெறுமே 4.2 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுதுன்றப்ப உங்களுக்கு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களையும் அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 4.3 இன்ச்சஸ்க்கான LCD கன்சோல் கொடுத்துருக்காங்க வித் ஆல் LED லைட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ரைடிங் மோட்ஸும் கொடுக்குறாங்க. ரைடிங் மோட்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து எக்கனாமி அண்டு ரைடுன்ற மாதிரி 2 ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் ரைடிங் மோட்ஸ்னால் எப்படின்னு. உங்களுக்கு எக்கனாமி மோடில் போடுறப்ப ஸ்பீட் அண்ட் பிக்கப் எல்லா விஷயங்களும் கம்மியாக இருக்கும். பட் வெஹிக்கிள் ரேஞ்ச் உங்களுக்கு நல்லா தரும். ரைடிங் மோடில் போடுறப்ப கொஞ்சம் ஸ்பீட் அது மாதிரி விஷயங்கள் நம்ம பெட்டராக இருக்கும். பட் ரேஞ்சும் கொஞ்சம் கூட குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரி, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் மெக்கானிக்கல் கீ தான் கொடுக்குறாங்க. டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் வருது. ஃபீச்சர் விஷயத்துலையும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது, குறைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகேவான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் வித் CBSோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டிசைன் பொறுத்தளவுக்குன்னு சொல்லணும்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஆன் ரோட் ப்ரெசன்ஸுன்றது உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு பொதுவாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்னால் அந்த ஒரு ஸ்பேஸ்லாம் கம்மி பண்ணி அது மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். பட்னா இது அப்படி இல்லை. ஒரு நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னல் ஐசி ஸ்கூட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குன்றப்ப உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சரி பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பேசி தான் ஆகணும். இதோடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அரௌண்ட் உங்களுக்கு 33.2 லிட்டர்ஸ். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவுட் பாக்ஸும் அரௌண்ட் ஒரு 10 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கிட்ட வருதுன்றப்ப ஓவரலாக ஸ்டோரேஜில் உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் சீட் 8 மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து 777 வீல் பொறுத்தளவுக்கு 12 இன்ச்சஸ்க்கான அலாய் வீல் கொடுக்குறாங்க. ஸ்டீல் வீல்லாம் கிடையாது. இது பேசிக் மாடலாக இருந்தாலுமே கூட இந்த இடத்துல உங்களுக்கு அலாய் வீல் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இந்த பேசிக்கும் டாப்புக்கும் பார்த்தோன்னா பேட்டரி மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அது என்னன்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா விதா VX2 ப்ளஸ். இதுதான் இதோடைய டாப் மாடல். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சின்ன அந்த பேட்சிங் மட்டும் தான். அதில் என்ன கோன்னு ஒரு பேட்ச் வரும், இதில் வந்து ப்ளஸ்ன்ற ஒரு பேட்ச் வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி டிசைன் வந்து ரெண்டுமே அப்படி ஒரு சிமிலரான ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பேட்டரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். 3.4 கிலோவாட்கான பேட்டரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு 2.2 கிலோவாட்கான பேட்டரி தான். இந்த ஒரு பேட்டரி ஆப்ஷன் அதிகமாகிறது மூலமாக உங்களுக்கு ஸ்லைட்லி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் குறையும். ஆமாங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 27.2 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் வரும். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, எனஃபாக தான் இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு பர் சார்ஜுக்கு உங்களுக்கு 142 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுற மாதிரி கம்பெனி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அப்படின்னு பொறுத்தளவுக்கு ரீலி நல்ல ஒரு ரேஞ்சுமே கூட இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதெல்லாம் உங்களுக்கு பவர் பொறுத்தளவுக்கும் பீக் பவராக உங்களுக்கு 6 கிலோவாட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுது. 0 to 40 வெறுமே 3.1 செகண்ட்ஸ்குள்ளே போயிடும். உங்களுக்கு டாப் ஸ்பீடு அரௌண்ட் வந்து 80 km/h. பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, ரேஞ்சிலையும் சரி
அந்த ஒரு கோ மாடலை விட இந்த ஒரு ப்ளஸ் மாடல் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் நான் அந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும் தான். ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு சேம் அந்த இடத்துல இந்த மாதிரி தான். இதுலேயும் உங்களுக்கு 4.3 இன்ச்சஸ்க்கான எல்சிடி கன்சோலு, ஆல் எல்இடி லைட்ஸு, மெக்கானிக்கல் கீ தான் இந்த இடத்துலையும். ரைடிங் மோட்ஸ் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எக்கனாமி ரைடுன்ற மாதிரி 2 மோட் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இதுலேயும் அந்த எக்கனாமி ரைடுன்றது வரும், எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் மோடுன்றதும் ஒன்று வரும் இந்த ப்ளஸ் மாடலில். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் எல்லா விஷயங்களையும் சிமிலர் தான். ஸ்லைட்லி ரேஞ்ச் அண்ட் பவர் உங்களுக்கு கோவை விட இந்த ப்ளஸில் பெஸ்ட்டாக இருக்குது. பிரேக்கிங்கும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கான அந்த ஒரு ப்ரைஸிங் பற்றி பார்த்தே ஆகணும் இல்லையா? ஏன்னா ப்ரைஸிங் தான் எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஜஸ்ட்டு உங்களுக்கு 59,000 கிட்டே எட்டு வந்திருக்காங்கன்றப்ப ஒரு ஐஃபோனோட ரேட்டை விட கம்மியாக இருக்குன்ற மாதிரிலாம் யாரோ ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஏதோ வெப்சைட்டில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அப்படின்றப்ப ப்ரைஸிங்ஸ் டூ ஃபேர் தான். பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு 59,000ன்றதுன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் வித் பேஸ் அடிஷனோட வாங்குறீன்றப்ப அந்த ஒரு ப்ரைஸிங்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அது என்னப்பா பேஸ்ன்றதுன்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ். அது என்னப்பா பேட்ரி ஆஸ் அ சர்வீஸ் இன்னும் புரியலையேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வெஹிக்கிளை வந்து வாங்குறீங்கிறப்ப பொதுவாக நம்ம எந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கினாலும் அந்த ஒரு வெஹிக்கிள் வாங்கும்போது அதோடைய பேட்டரியும் சேர்த்து வாங்கும். அந்த ஒரு பேட்ரி தான் அதோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் காஸ்ட்டாக இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் வாங்கும்போது நீங்கள் பேட்டரிக்கு காசு கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்போ நம்ம பேட்டரி வாங்க வேணாமா, ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம ரெண்டல் பேசிஸில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரியே இதில் வந்து உங்களுக்கு ஸ்வைப்பபிள் பேட்டரி டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இதில் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வெஹிக்கிள் மட்டும் வாங்கிக்கலாம். நீங்கள் பேட்டரியை வந்து ரெண்டல் பேசிஸில் எடுத்துக்கிறீங்கன்றப்ப அதை நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு போர்டு இருக்கும். பொதுவாக ஹீரோ வந்து அந்த கான்செப்டில் தான் இது உருவாக்குனாங்க. அந்த ஒரு சார்ஜிங் போர்டில் நிறையா பேட்டரிஸ் இருக்கும். இந்த பேட்டரி எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு சார்ஜ் ஆன பேட்டரி எடுத்து நீங்கள் இதில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த வீடா சீரிஸ் ஹீரோ எடுத்து வந்தாங்க. அதை மாதிரி யூஸ் பண்ணுறீங்கப்போ அந்த ஒரு ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் இந்த பேட்டரியை கொடுத்துட்டு அந்த புது பேட்டரி நீங்கள் இதில் போட்டுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதில் யூஸ் பண்ணிக்க கரண்ட்டு. ஆனால் அந்த பேட்டரிக்கான அந்த ஒரு ரெண்டட் காசு அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த புது பேட்டரி எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த ஒரு பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் லைஃப் மாதிரி விஷயங்களில் கவலைப்பட வேணான்ற மாதிரி இதில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பேட்டரி போர்ட் ஸ்வைப்பிங் டெக்னாலஜின்றது எல்லா ஊர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகல. அதிகமாக ஒரு சில ஹைலி மெட்ரோ சிட்டிஸில் தான் இந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது. அங்கேயுமே கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஈஸி அண்ட் கன்வீனியன்ட்டுன்றது தெரில. பொதுவாக நம்ம வீட்டில் தான் நம்ம அதிக பேர் இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ன்றது சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை மாதிரி போடுறீங்கிறப்ப நீங்கள் நிச்சயமாக பேட்டரி வாங்கி தான் ஆகணும். பட் ஆனால் இப்போ நீங்கள் இதை மாதிரி பேட்டரி ரெண்டல் பேசிஸில் வாங்கி சார்ஜ் போடலாம் அப்படின்றப்ப அதுவும் ஒரு ஓகே தான். பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு பேட்டரி ரெண்ட்டுன்னு ஒரு விஷயம் தனியாக போயிட்டே இருக்கும் சைடில். அதுக்கு நீங்கள் பேட்டரி வாங்கலான்ற மாதிரின்னு தோணும். இந்த ஒரு ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேட்டரியை ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது, வெஹிக்கிளை மட்டும் வாங்கிக்கிறது, அந்த ஒரு ஃபீச்சர் இதில் உங்களுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஆன்ரோட் கிடைக்கல எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்ன்றதை பார்ப்போம். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோவோட வெதா VX2ன்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இதில் வந்து அந்த ஒரு கோ மாடல்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த கோ மாடல் வித் பேட்டரியோடு நீங்கள் எடுக்கிறீங்கிறப்ப உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 99,490 கிட்ட வரைக்கும் வருது ஆன்ரோட் ப்ரைஸிங்ன்றது. பட் ஆனால் நீங்கள் இந்த கோ மாடலை வித்தவுட் பேட்டரி, அதான் அந்த பேஸ் டெக்னாலஜியோடு எடுக்கிறீங்கப்ப உங்களுக்கு ஜஸ்ட்டு 59,490 முடியுதப்போ ப்ரைஸிங் இட்ஸ் குட் தான். நீங்கள் பேட்டரியோடு எடுக்கிறீங்கன்னு வந்தால் கூட இந்த ஒரு 99,000ன்றது என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான் இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்க ஸ்பெக் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு. அதுக்கடுத்து இந்த ப்ளஸ் மாடல், அந்த ஒரு ப்ளஸ் மாடல் பொறுத்தளவுக்கு இது வித் பேட்டரியோடு எடுக்கிறீங்கப்போ 1,09,990 கிட்ட வரைக்கும் வருது. இதே நீங்கள் அந்த வித் பேஸ் டெக்னாலஜி எடுக்கிறீங்கப்போ ஜஸ்ட் உங்களுக்கு 64,990 முடியுதப்போ ப்ரைஸிங்கில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான், நல்ல ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஸ்பெக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைனும் நல்லா இருக்குது. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக வந்திருக்கேன் இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க தான் கமெண்ட் செக்ஷனில் போய்ங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.